அப்போ போவோமா? அப்போ போவோமாப்பா? இப்போ வாங்க போவோம்மா. வாழை ட்ரைலர் ரியாக்ஷன் இது பண்ணாத அப்படின்னு கேட்குறியா நீ? ஏய் ஏய் சோனியா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. என்ன? வாழை படம் வாழை இல்லை, இந்த காய்ச்சமை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா? இல்லை உலகம் பூரா இருக்காள? ஏன் ஏக்கில் அப்படி கேட்க? இல்லை வேற எந்த ஊர்லேயும் இந்த காய்ச்சமை இல்லைன்னா சோமையா நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல, அதான் கேட்டேன். கதவு தோறல திறக்க முடியாது. ஏய் கதவு தோற, கதவு தோறங்கறல்ல. நீங்க காய்ச்சம் காட்டான்னு சொங்க. லீவ் நாள்ல தான போற, அது கொலிக்குதா? கதவு தோற. என்னால லீவ் நாள்ல எந்த நாள்ல போக முடியாது. சரி நீ போக வேண்டாம், கதவு தோற. நீ அட்வான்ஸ் போய் திருப்பி கூட அப்படின்னா தான் திறப்பேன். சரில முதல்ல கதவை தோற. திறக்க முடியாது முடியாது முடியாது. திறக்க முடியாது முடியாது முடியாது, எங்கேயாவது போய் சாவு போ. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ அவரு மாரி செல்வராஜ் இது வரைக்கும் எடுத்த எல்லா படத்தோட இதுமே இதுல இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா பார்த்தா இது அவர் ஒரு ஹைரார்கி சொல்லியிருப்பாப்ல. நீங்க வாழை ஃபர்ஸ்ட் படமா பாருங்க, பரியரும் பெருமளை 2வது படமா பாருங்க, கர்ணன் 3வது படம், மாமன்னன் 4வது படம். அப்படி அவர் பார்க்க சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூல ரீசெண்டா சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் கரெக்டா இந்த ட்ரெய்லருமே மேட்ச் ஆகுது. இப்போ இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த படத்துல அங்கங்க அவரோட இதை யூஸ் பண்ணிருப்பாரு. அது எல்லாமே இதுல அத ஒரு சாமி போட்டோ சிம்பிள் வந்துச்சா, அது அந்த கர்ணன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா நானும் வந்துச்சேன். அது சின்ன பையன் தான் மாரி செல்வராஜ் கொடுத்தாங்க. அந்த கிராமமே அந்த வேலையை தான் பண்ணுது. இருக்கிறவங்க ஒரு கூலி வேலை செய்யறாங்க. அதுதான் அவங்களோட அடிப்படை வருமானத்துக்கு ஒரு பையன். ஆமா, ஒரு சில பையன் அவங்க என்ன நினைச்சிடும், அவங்க அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, பையனுக்கு லீவ் நாள்ல கூட ஒரு 2 நாள் ஒரு நாள் வேலைக்கு போனா அதுல ஒரு கூலி கிடைச்சா அது ஒரு அமௌண்டா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவனை அனுப்புறாங்க. ஆனா அவனுக்கு அந்த சுமையை தாங்க முடியல. அது வெயிட்டுக்காக இல்ல வேற எதுனா வேற அவனை தப்பா ட்ரீட் பண்ணிருக்காங்களா, அந்த கேஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். அந்த இஷ்யூ கண்டிப்பா வரும். எல்லாத்துலயும் ஒரு அம்பேத்கர் ரெஃபரன்ஸ் வந்துடும், இதுலயும் ஒரு அம்பேத்கர் ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாங்கா ட்ரைலர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த அந்த படத்துல பாத்துருக்குமே, இந்த சீன் அந்த படத்துல பாத்துருக்குமே, இந்த சீன் அந்த படத்துல பாத்துருக்குமே மாதிரியேதான் இருந்துச்சு. நான் ஓப்பனிங் அந்த வயல்லாம் காட்டும் போது ஏதோ நல்லா ஜாலியா பிரீசியான படம் போல அப்படின்னு நினைச்சேன். படத்துல என்னோட ட்ராமா இது ட்ரெய்லர்லயே ட்ராமா காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப். ஏன்னா கொட்டுக்காலியோட வர வருது, நம்ம அதுக்கு போகணும். இப்போ அதான் அந்த இப்போ வாழையோட இந்த ஷோ போட்டு பிரீமியர் ஷோ போட்டு பேசுவாங்களே, அதுல வந்து சூரி பேசியிருப்பாப்ல. ஐ மீன் சூரி வந்து வாழை பத்தி பேசிட்டு இறங்க போவாப்ல. இறங்க போனாலே மாரி செல்வராஜ் உள்ள வந்துட்டு ரொம்ப நன்றிண்ணே. 23 யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயம் தான். ஏன்னா
அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். அப்படி இருக்க வரைக்கும் சந்தோஷம் தான் நடிச்சுக்காம. பெரிய பிளஸ் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஜி. ஆமா ஆக்சுவலா அவர் வந்து அடம் பிடிச்சிருக்காப்ல. இந்த ஸ்டோரி அவருக்கு முன்னாடியே தெரியுமா ஜி? சந்தோஷ் நாராயணனுக்கு அவரு, ஏன்னா அவங்க 3 படமும் அவங்க 3 பேர் ஒரே படம் தான் பண்ணிருக்காங்க. 3 படத்துல அவங்க தானே பண்ணிருக்காங்க. அப்ப அவரே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு நான் பண்ண போறேன்னு சொன்னப்பயோ, நீங்க இந்த படம் எப்போ பண்ணாலும் சரி நான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவேன், அது யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த படம் எடுக்கும்போது மாமன்னன் எடுக்கும்போது இவர்கிட்டயும் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்டயும் இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அவருமே நான் பண்றேன் இந்த படத்துக்கு மியூசிக் அவருமே சொல்லியிருக்காரு. ஆனா சந்தோஷ் நாராயணன் எப்படியோ அடிச்சு பிடிச்சு பிடிக்கிட்டாப்ல. நான் தான் எங்க அண்ணனுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. நடுவுல ஒரு ட்ரம் பீட் அந்த பீட்டுக்கு வந்து நீ நல்ல டான்ஸ் ஆடிருப்பாரு.